மதிவதன் இதை எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு நிறைய விளக்கங்களையும் அரசு, மத்திய அரசாக உள்துறை அமைச்சர், பிரதமர் எல்லோருமே சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல இது அம்பேத்கரை பற்றி பொதுவாகவே ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு இருக்கக்கூடிய கண்ணோட்டத்தோடு தான் இதை ஒப்பிட்டு பார்க்க முடியும். இது ஏதோ இன்றைக்கு அமித்ஷா பேசிய ஒரு வார்த்தையாகவோ இல்லை இன்னைக்கு அவர் பேசின ஒரு சொல்லா மட்டுமே பார்க்காமல் தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி புரட்சியாளர் அம்பேத்கரை எப்படி பார்க்குறாங்கன்ற வகையில் தான் நம்ம அணுக முடியும். என்ன காரணம்னா, அவர் அம்பேத்கர் 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 அம்பேத்கர்னு சொல்லக்கூடிய அந்த எள்ளல் தொனி, அந்த நக்கல் தொனி அப்படின்றது இன்றைக்கு நேற்றைக்கு அவங்களுக்கு வந்தது கிடையாது. இப்போ அதே இடத்துல நம்ம திரும்ப ஒரு கேள்வியை கேட்க முடியும். இந்தியாவினுடைய நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு, இந்த பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸின்றது உருவாகிறதுக்கு காரணமே டாக்டர் அம்பேத்கருடைய இந்திய அரசமைப்பு சட்டம் தான். அவருடைய பெயரை உச்சரிப்பதுக்கு உங்களுக்கு இவ்வளவு கசப்பாக இருக்குதுன்றப்போ, எந்த விதமான இந்தியாவினுடைய நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கும் சம்பந்தமற்ற, எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லாத சாவர்கரை பெயரை நாடாளுமன்றத்தில் ஒலிக்கின்ற போது இவங்களுக்கு நல்லா இருக்கா? இதுவே பிஜேபியில் இருக்கக்கூடியவர்கள் மூச்சுக்கு 300 தடவை சம்பந்தமே இல்லை, நாடாளுமன்றத்திற்கும் சாவர்கருக்கும் சம்பந்தமே இல்லை, அவருடைய பெயரை உச்சரிக்கிற போது இவங்களுக்கு நல்லா இருக்கான்ற கேள்வியை மக்களின் சார்பாக முன்வைக்கணும். இன்னைக்கு பிரதமர் ஒரு 3 ட்விட்டர் பதிவுகளில் பதில் சொல்றாரு. அதுல ஒரு குறிப்பான வரியில, when it comes to டாக்டர் அம்பேத்கர், அவர் ரெஸ்பெக்ட் அண்ட் ரெவரன்ஸ் இஸ் அப்சல்யூட் அப்படிங்கிறார். அதுக்கு மேல அதை நீங்க வேறு விதமா அதை மாற்ற முடியாது, எங்களுடைய மதிப்பும் மரியாதையும் எப்படி இருக்கு அப்படிங்கிறார். இது என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு அம்பேத்கர் மீது மட்டும் மதிப்பும் மரியாதையும் இருந்தா அது அப்சல்யூட்டா இருக்கும். உங்களுக்கு சாவர்கர் மீதும் அந்த மரியாதை இருக்கு, ஆர்எஸ்எஸ் மீதும் அந்த மரியாதை இருக்குன்றது நேர் முரணானது. நான் அதுக்கு ஒரு 7 இதை மட்டும் நான் சொல்லிடுறேன். என்னுடைய முதல் சுற்றுல முதல் விஷயம், அம்பேத்கர் ஹிந்துத்துவாவுக்கும் ஹிந்துயிசத்திற்கும் இந்து ராஜ்யத்திற்கும் எதிரானவர். ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்து ராஷ்டிரம் அமையணும்னு சொன்னது. ஹிந்துயிசம் இஸ் அ கான்டேஜியஸ் டிசீஸ்னு சொன்னவர் அம்பேத்கர். இந்து மதம் என்பது புற்றுநோய்னு சொன்னது அம்பேத்கர். ஆனால் சாவர்கர் எத்த பாடுபட்டாவது இந்து ராஜ்யத்தை அமைச்சே தீரணுன்றார். கோல்வால்கர் நவம்பர் 26 புரட்சியாளர் அம்பேத்கர் இந்திய அரசமைப்பு சட்டத்தை சமர்ப்பித்ததுக்கு ஒரு 3 நாட்களுக்கு பிறகு ஆர்கனைசர் ஆர்எஸ்எஸ் பத்திரிகையில் எழுதுறாங்க, இந்தியன் கான்ஸ்டியூஷன் மனுவை தழுவாமல் இருக்கு, மனு தர்மம் தான் நம்முடைய தர்மம், அதை தழுவாத இந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தை எப்படி ஏத்துக்கிறதுன்னு எழுதுறாங்க. இது ஒரு நேர் எதிரான முரண். இது எல்லாவற்றையும் தாண்டி மனு தர்மம் அப்படின்றது தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு மாற்றாக இருக்கணும்ன்றது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம். ஆனால் அம்பேத்கர் டிசம்பர் 25 இதே மாதம் 1927 மனு தர்மத்தை எரிக்கிறார். சதுர்வர்ண மயா சிஸ்டம்ன்ற கோட்பாட்டை பகவத்கீதை ஏத்துக்குது. அந்த பகவத்கீதையை தான் ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய முதன்மை நூலாக முன்னிறுத்துது. ஆனால் நான் கெடுவாய்ப்பாக இந்துவா பிறந்துட்டேன், ஒருபோதும் இந்துவாக சாக மாட்டேன்னு அம்பேத்கர் சொன்னார். அவர் எடுத்த அந்த 22 உறுதிமொழிகள்ல 2வது உறுதிமொழியே, நான் விஷ்ணுவையும் இந்த ராமனையும் கிருஷ்ணரையும் வணங்க மாட்டேன்றார். அப்ப இது எல்லாமே நேரெதிர் முரணானது. எல்லாத்தையும் விட மேலானது என்னன்னா, பொருளாதார ரீதியான இத்தனை சட்டங்களை கொண்டு நாங்கள் நாட்டை முன்னேற்ற போகிறோம்னு சொல்றது பிஜேபி. ஆனால் அம்பேத்கர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, இந்தியாவில் இருக்கக்கூடிய இன ஏற்றத்தாழ்வுகளையும் பாலின ஏற்றத்தாழ்வுகளையும் நீங்கள் சரி செய்யாமல் எத்தனை பொருளாதார ரீதியான சட்டத்தை கொண்டு வந்தாலும் அது சாணி குவியல்களை வைத்து அரண்மனை கட்டுவதற்கு சமம்ன்றார். அப்ப இன்றைக்கு சாணி குவியல்களை வைத்து அரண்மனை கட்டிவிட்டு அம்பேத்கர் என்ற பெயர் இவங்களுக்கு எரிச்சலா இருக்குன்னு சொன்னா, இத்தனை அடிப்படையில் இவர்களுக்கு அம்பேத்கர் என்ற பெயர் ஐடியாலஜிக்கலா எரிச்சலை கொடுக்குது. அடிப்படையில் இந்த அரசு சாவர்கருடைய வழியில நடப்பதாக அவங்க சொல்லல, அம்பேத்கர் இயற்றிய அரசமைப்பு சட்டத்தின்படி தான் நடக்கிறது. அம்பேத்கரை நாங்கள் எப்படியெல்லாம் கொண்டாடுகிறோம், 10 ஆண்டுகளில் அம்பேத்கர் முன்வைத்த என்ன விஷயங்களை நாங்கள் அரசனுடைய திட்டங்களாக கொண்டு வந்திருக்கோம்னு பிரதமர் சொல்றாரு. நான் அதை தான் சொல்றேன், அம்பேத்கருடைய முறைப்படி தான் நாங்கள் அரசை நடத்துறோம், அம்பேத்கர் சொன்னபடி தான் நடத்துறோம்னு சொன்னா, நேற்றைக்கு அமித்ஷா பேசுகிற போது நாடாளுமன்றத்தில் சாவர்கர் அப்படின்ற பெயருக்கு முன்னால் வீர் சவார்கர் அப்படின்றது இந்த 140 கோடி மக்களும் சேர்ந்து கொடுத்தது. இது எல்லாம் எதுக்கு நாடாளுமன்றத்தில் சாவர்கரை பற்றிய பேச்சு வருகிறது? இதே பிஜேபியில் இருக்கவங்க அதுக்கு விளக்கம் கொடுக்கட்டுமே. ஒருவேளை இந்திய சுதந்திரத்தில் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்காமல் சாவர்கர் தான் இந்த இந்திய சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார் அப்படின்னு இவங்க ஒரு புது வரலாறு எழுதினாலும் கூட, இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாருடைய பேரையும் நாடாளுமன்றத்தில் டெய்லி சொல்லிட்டு இருக்கீங்களா? அப்ப எந்த வகையிலுமே நீங்க அம்பேத்கருடைய சித்தாந்தத்திற்கு ஜஸ்டிஃபை பண்ணாமல் எந்த வகையில் அம்பேத்கர் கொண்டாட முடியும்? இப்போ அம்பேத்கருடைய பெயரை 2 காரணத்துக்காக சொல்லணும். ஒன்னு, அவர் எழுதி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆட்சி நடத்தினால் சொல்லலாம். இன்னொன்னு, அவரை எதிர்க்க சொல்லலாம். நீங்க அவருடைய இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி செக்யூலரிசம் விட்டுறீங்க, டெமோக்ரஸியை விட்டுறீங்க, ரூல் ஆஃப் லாவை விட்டுறீங்க, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரியை குழி தோண்டி புதைச்சிட்டீங்க. அப்ப எந்த அடிப்படையில் அம்பேத்கருடைய பெயரை சொல்றீங்க? சரி, ஓகே, நீங்க சொல்றீங்க, நீங்க சொல்றதையே தானே எதிர்கட்சியும் சொல்லுது. நீங்க அம்பேத்கரை ஏத்துக்கிட்டீங்க, மதிப்பும் மரியாதையும் இருக்கு. அதே அம்பேத்கரை எல்லாருக்கும் அவர் அம்பேத்கர் தானே,
எல்லாருக்கும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தானே. அதை திரு ராகுல் காந்தி அவர்களோ எதிர்க்கட்சியோ சொல்றப்ப அமித்ஷா வந்து இவ்வளவு தூரம் அதை ஒரு விவாத பொருளாக ஏன் மாற்றணும்? ஓகே, அதாவது கடந்த காலங்களை குறிப்பிடுறாரு பிரதமர். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அம்பேத்கருக்கு என்னெல்லாம் நடத்தப்பட்டதுங்கிற கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அதை பத்தி பேசலாம். முதல் கட்ட கருத்தை அதை எடுத்துக்கிறேன். திரு நாகராஜ், அம்பேத்கரை கொண்டாடுகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு அம்பேத்கர் முன்வைத்த கொள்கைகளுக்கு எதிராகத்தானே நீங்க இதெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பட்டியலை மதிவதனி சொல்றாங்க. அப்ப அம்பேத்கரை உண்மையாகவே கொண்டாடுகிறார்களா அல்லது அவமதிக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. அம்பேத்கர் 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 அம்பேத்கருடைய பெயரை சொல்வது ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது. அம்பேத்கருடைய பெயரை சொல்வதை விட அந்த மக்களுக்கு அம்பேத்கர் சொன்ன திட்டங்களை நலன்களை செய்திருந்தால் அது மிகப்பெரிய பலனை கொடுத்திருக்கும். அப்படி செய்யாமல் நீங்கள் வெறும் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்வதால் எந்த பயனும் இல்லை. அதற்கு பதிலாக நீங்கள் கடவுள் பெயரை சொல்கின்றால் கூட உங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைத்திருக்கும். இதுதான் சமீபத்தில் திருமாவளவன் அவர்கள் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போகல. அது அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழா. தமிழ்நாட்டிலேயே அம்பேத்கர் குறித்து பேச ஆரம்பிச்சு விட்டார்கள். புத்தகத்தை வெளியிட்டு புத்தகம் குறித்து பேசல. சார், தமிழ்நாட்டில் அம்பேத்கர் குறித்து பல ஆண்டுகளாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க கவனிக்க தொடங்கிட்டீங்கன்னு வேணா சொல்லுங்க. கவனிக்க தொடங்கலீங்க. நாங்க பாரத ரத்னா விருது நாங்க தான் கொடுத்தோம். தமிழ்நாட்டை பத்தி சொன்னதுனால தமிழ்நாட்டுல அம்பேத்கரை பற்றி பலரும் பேசுகிறார்கள். பாரத ரத்னாவை விபி சிங் கொடுத்தாரா, பாரதிய ஜனதா கட்சி கொடுத்ததா? எங்களுடைய உதவியோடு, நாங்கள் எங்களுடைய ஆட்சி துணையோடு அவர்கள் கொடுத்தார்கள். நான் கொடுக்க சொல்லி தான் கொடுத்தாங்க. காங்கிரஸ் 55 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்டது கொடுக்கல. கொடுத்தா அவங்க சொல்ல சொல்லுங்க. பாரத ரத்னா விருது கொடுத்த திரு விபி சிங் ஆட்சியை கவிழ்த்ததும் பாஜக தான். அதே மண்டல் கமிஷனை எதிர்த்ததும் காங்கிரஸ் தான். அது நான் வச்சுக்கோங்க. 75 நிமிஷம் பேசியிருக்கார் ராஜ்கந்தி. அதாவது 1946 மும்பை அரசியல் சாசன அவைக்கு அம்பேத்கர் செல்வதை தடுத்தவர் நேரு அவர்கள். 1947 அரசியல் சாசன வரைவு குழுவுக்கு அவரை தேர்வு செய்ய வேண்டியிருந்த பொழுது அதை தடுத்து ஐவர் ஜெனிக்கு வாய்ப்பு கொடுத்து அதை தடுத்தவர் பின்பு மகாத்மா காந்தி தேர்வு செய்து அனுப்பிச்சு வச்சார். 2 முறை அவருக்கு எதிராக பிரச்சாரம் மேற்கொண்டு அவரை தோற்கடித்தவர் நேரு அவர்கள். அமைச்சராக்கியது யார்? அதற்கப்புறம் அமைச்சராக்கியது யார்? சட்ட அமைச்சராக எங்களுடைய ஜனசங்கத்தின் உதவியோடு அவர் அமைச்சராக்கப்பட்டார். அமைச்சர் இருந்தார். அவர் முன்னாடி அமைச்சராக இருந்தார். யாருடைய அமைச்சர்? அவருடைய கொள்கைகளை பிடிக்காமல், அவருடைய போக்கை பிடிக்காமல் அமைச்சரை விட்டு வெளியேறினார். அப்பொழுது அவர் சொல்றார், மகாத்மா காந்தி சொன்ன வாசகங்கள் இன்றும் இருக்கிறது, பதிவில் இருக்கிறது. அவங்க சொன்னாங்க, இந்து மதம் குறித்து பேசினாங்க. காந்தி கிட்ட அவர் கேட்கிறார், இங்கே நாங்கள் நாய்களை விட பூனைகளை விட இழிவாக நடத்தப்படுகின்றோம். இதை என் சொந்த நாடு என்று எப்படி அழைக்க முடியும்? இங்கே குடிப்பதற்கு நாங்கள் தண்ணீரை பெற முடியாதே. சுயமரியாதை உணர்வுள்ள எந்த ஒரு தீண்டத்தகாரனும் இந்த நாட்டை எப்படி பெருமையாக நினைக்க முடியும்? இந்த நாடு எங்கள் மீது எண்ணற்ற அநீதிகளையும் அவமானங்களையும் சுமத்தியுள்ளதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று மகாத்மா காந்தி கிட்ட நேரு மீது குற்றச்சாட்டு சுமத்துகின்ற பொழுது சொல்லுகின்ற வாசகம். ஆக அவர் இந்த அளவுக்கு கேவலப்படுத்தியது, நோகடித்தது காங்கிரஸ். அதனால தான் காங்கிரஸ் அறிவு இல்லை என்பதை தண்ணி எடுக்க முடியும். உங்க கேள்வி வச்சுட்டீங்க, அவர் பேசிட்டோம். அவங்க கேள்வியை எடுத்துட்டு நீங்க பதில் சொல்லலாம். நாகராஜ், நான் பேசி முடிச்சுறேன், அப்புறம் கேள்வி கேட்கட்டும். ஓகே. இன்னைக்கு நேரு அவர்களே சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, சாவர்கர் எல்லாம் சொன்னாங்க. நேரு அவர்களே சொன்னாங்க, குடியரசு தின விழாவில் 3000 RSSகளை அழைத்து தனி வகுப்புக்கு அனுமதி கொடுத்து நடத்தினாங்க. உண்மையை புரிந்து கொண்டார்கள். சீன யுத்தத்தில் எந்த அளவுக்கு RSS பணியாற்றியது என்று எல்லாம் தெரியும் அவங்களுக்கு. தேசப்பற்று குறித்து எங்களுக்கு பெரியார் தாவத்தை கலந்தவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பாஜகவுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தமிழை பற்றி தரக்குறைவாக அம்பேத்கர் பற்றி அம்பேத்கர் என்னவா இருந்தாரு, அம்பேத்கருடைய கொள்கைகள் என்னவா இருந்ததுங்கிறத தான் டிஸ்பியூட் பண்றாங்க. உங்களுக்கு நேர்முரணா அம்பேத்கர் கொள்கைகளை நான் இப்ப சொல்றேங்க, நாங்க தான் எடுத்துட்டு போறோம். நாங்க தான் அம்பேத்கர் 5 இடங்கள்ல வாழ்ந்த இடம், பிறந்த இடம், மறைந்த இடம் எதையும் நாங்கள் இன்னைக்கு முன்னிலைப்படுத்தி அம்பேத்கரை இன்னைக்கும் சென்னையில கவர்னர் மாளிகையில் அம்பேத்கருடைய சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், இவர்கள் என்ன செய்தார்கள் அம்பேத்கர்?